சஞ்சு சாம்சனை கண்டிப்பா சிஎஸ்கே விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ரெட் இஸ் ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ரெடின் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். சிஎஸ்கே ஸ்டில் இன்ட்ரெஸ்டட் இன் சஞ்சு சாம்சன். சிஎஸ்கே சஞ்சு சாம்சனுக்காக ட்ரேட் ஆஃபர்ஸை வச்சுக்கிறாங்களாமா. என்ன நடக்குது? சிஎஸ்கே சஞ்சு சாம்சனை இங்கிருந்து ட்ரேட் பண்ணிடுவாங்களா? சஞ்சு சாம்சன் கூட சேர்ந்து கேமரன் கிரீனையும் சிஎஸ்கே எடுத்துன்னு வர பார்த்துக்கிறாங்க. கேமரன் கிரீன் டு சிஎஸ்கே பாசிபிளா? அண்ட் கைஸ், சிஎஸ்கே நீங்க எவ்வளோ அக்ரெசிவா பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். பட் இந்த ஒரு ட்விஸ்ட்டை கண்டிப்பா எதிர்பார்க்கல. எஸ் கைஸ், சாம் கரனை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுக்கான ஒரு பெரிய ட்விஸ்டான சர்ப்ரைஸை சிஎஸ்கேவே கொடுத்திருக்காங்க. என்ன நடக்குது? சாம் கரன் ரீடைனா ரிலீஸா? சிஎஸ்கே ரிட்டன்ஷன்ஸ் அண்ட் ரிலீசஸ் எப்படி இருக்க போகுது? சிஎஸ்கே பர்ஸ் எவ்வளவு இருக்க போகுது? ஐபிஎல் 2026 மினி ஆப்ஷன்ல இருந்து எக்கச்சக்க அப்டேட்ஸ். ஐபிஎல் ஆப்ஷன் எப்போ நடக்க போகுது? வென்யூ எங்க? இதை பத்தி இந்த வீடியோல கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்தாலும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே, குவிக்காக நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஐபிஎல் 2026 மினி ஆப்ஷன் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு நேற்று சொல்லியிருந்தேன் லைக் டிசம்பர் மந்தில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ டேட்டே கிளியராக இருக்குது, டிசம்பர் 13th to 15th. ஸோ இதில் தான் கண்டிப்பாக ஐபிஎல் 2026 மினி ஆப்ஷன் நடக்க போகுது. ஸோ எங்கே நடக்க போகுது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் மும்பை அண்ட் அதுக்கான பேக்கப்பாக டெல்லியை வச்சுருக்காங்க. அண்ட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரிலீசஸ் எப்போ கன்ஃபார்ம் பண்ண எல்லா டீம்ஸ் அப்படின்னா நவம்பர் 15th தான் கைஸ் எண்ட் லைன் டேட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நவம்பர் 15th அன்றைக்கி எல்லா டீமுமே அவங்களோட ரிட்டன்ஷன் அண்ட் ரிலீசஸை கண்டிப்பாக சொல்லிடணும். அண்ட் இதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 days முன்னாடி நவம்பர் 5th. ஸோ அங்கேருந்து நிறைய டீம்ஸ் அவங்களுக்கான ட்ரேட் என்னென்ன பண்ணியிருக்காங்க அது எல்லாமே பப்ளிக் பண்ணிடுவாங்க. ஸோ மேபி அந்த நாள் தான் சஞ்சு சாம்சனும் சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆகிருப்பார் அப்படின்னு சொல்லி பப்ளிக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் கைஸ், இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2026 மினி ஆப்ஷனுக்காக மிச்சல் ஸ்டார்க், நட்ராஜன், மயாங்க் யாதவ் அப்படின்னு சொல்கிற ஸ்டார் பிளேயர்ஸுமே என்ட்ரி கொடுக்குறாங்க, சேர்ந்து சஞ்சு சாம்சன் அண்ட் கேமரன் கிரீனு கூட. ஸோ நம்ம டீம் எந்தெந்த பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் ராகுல் திரிபாதி. கண்டிப்பாக நினச்சது ராகுல் திரிபாதியை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராகுல் திரிபாதி கூட சேர்ந்து தீபக் ஹூடாமே ரிலீஸ் ஆகிறாரு. இதுவுமே எக்ஸ்பெக்டட் ரிலீஸ் தான். ஸோ தீபக் ஹூடா கூட சேர்ந்து விஜய் சங்கரும் ரிலீஸ் ஆகிறாரு. ஸோ இந்த 3 பிளேயர் நம்ம நினைச்சா லைக் இவங்க கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பிளேயர்ஸுமே சிஎஸ்கே கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ட் ஆஸ்னா ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு. ஸோ பட் கைஸ், 2 ஃபாரின் பிளேயர்ஸை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று டெவான் கான்வே. ஸோ இதுவுமே எக்ஸ்பெக்டட் ரிலீஸ் தான். சிஎஸ்கே இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கான்வே விட்டு சிஎஸ்கே மூவ் ஆன் ஆகிட்டாங்க. பட் இன்னொரு பிளேயர் தான் கைஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட். எஸ் கைஸ், சிஎஸ்கே ஜேமி ஓட்டனை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு இருந்தால் சாம் கரனை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சாம் கரன் ரிலீஸ் ஆகல, ரீடைன் தான் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபர்தர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக சிஎஸ்கே எதுக்கு சாம் கரனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜேமி ஓட்டனுக்கு பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சாம் கரன் கொஞ்சம் ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணுறாரு. பட் இன் கேஸ் ஆஃப் ஜேமி ஓட்டன் ஒரு அக்ரெசிவ் பிளேயர், சிஎஸ்கே அக்ரெசிவ் பிளேயர் மேலே தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சீட் ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ் ஆல்ரெடி நம்ம டீமில் இருக்கிறாங்க. ஸோ சாம் கரனுடைய நீட் கம்மியாக தான் இருந்திருக்கு ஜேமி ஓட்டனுக்கு கம்பேர் பண்ணும்போது. பட் ப்ராம்ஃபுல்லாக சிஎஸ்கே யாரை ரீட்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக சாம் கரன் தான் கைஸ். 100% ஜேமி ஓட்டனோட சாம் கரன் பெட்டராக தெரிகிறாரு. அண்ட் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஆல்ரவுண்டர் இப்போ ரீசெண்டாக எல்லாத்துலேயுமே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் போலிங் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது 2.4 crores கண்டிப்பாக சாம் கரன் தான் கைஸ் வருது. நானாக இருந்தால் கண்ணை மூடிட்டு சாம் கரனை ரிட்டைன் பண்ணியிருப்பேன். ஈவன் ரச்சினை கூட ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சாமை ரிட்டைன் பண்ணி. எஸ் கைஸ், இட் இஸ் ஆல்சோ பெட்டர் ஆப்ஷன். சாம் இஸ் ஃபார் பெட்டர். ஸோ இது எல்லாருமே எல்லா ஃபேன்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க சாமை ரிட்டைன் பண்ணுங்க, சாமை ரிட்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ தான் கைஸ் சிஎஸ்கே என்ட்ரி கொடுத்து கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் சாமை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் இது ஒரு ரூமர் தான் அப்படின்னு சொல்லி கிரிப்பர்ஸுக்கே டஃப்பாக கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே. எஸ் கைஸ், நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் டோன்ட் வரி வி அப்டேட்டட் பயோ அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க பயோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் அஃபீஷியல் டில் யூ சி இடிஆர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன இதோட மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ண வரைக்குமே எந்த ஒரு நியூஸுமே கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே வேணால் சொல்லலாம் லைக் வேறு பிளேயர்ஸுக்குமே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் அதை போட்டு கொஞ்ச நேரத்தில் சாம் கரனுக்காக செப்பரேட் ரீலை போடுறாங்க சிஎஸ்கே. அது இங்கே மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ரீல். இங்கே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் லைக் சாம் கரன் கண்டிப்பாக சிஎஸ்கேலேருந்து ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி 100% சாம் மேபி ரீட்டன் ஆகாது. லைக் இந்த மாதிரி சிஎஸ்கே போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக சாம் கரனுக்காக மட்டுமே மேபி இருக்கலாம் லைக் சாம் கரன் தான் ரீட்டன் ஆக போகிறார் அப்படின்னு சொல்லி. மேபி ஜேமி ஓட்டனை சிஎஸ்கே இப்போ ரிலீஸ் பண்ணாலும் பண்ணலாம். இன்னுமே நவம்பர் 15 தான் டெட்லைன் கேஸ். அங்கே வரைக்குமே எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் என்ன நடக்கலாம். ஈவன் சிஎஸ்கேலேருந்து கான்வே ரீட்டைன் பண்ணலாம், வேறு பிளேயர்ஸ் எக்ஸ்ட்ரா ரிலீஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் நடக்கலாம்.
ஸோ இவங்க சொல்கிற ரிலீஸ் அண்ட் ஆஷ்னாவோட ரிட்டையர்மெண்ட் அண்ட் ஐபிஎல் ஆட் பண்ணுற 5 crores எக்ஸ்ட்ரா வச்சா நம்ம கிட்ட ஆல்மோஸ்ட் 28 to 29 crores சாலிடாக வந்துடுது கைஸ் இங்கே. ஸோ இதுதான் சிஎஸ்கேயோட பர்ஸ் மினிமமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும், லைக் இவ்வளோ தான் சிஎஸ்கே பர்ஸ் எடுத்துன்னு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி. பட் இவ்வளோ பர்ஸ் எடுத்துன்னு போக போகிறாங்க, இதுலேயே சஞ்சு சாம்சன் அண்ட் கேமரன் கிரீனை சிஎஸ்கே பிக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க அப்டேட்ஸ் கைஸ். ஃபஸ்ட்டாக சஞ்சு சாம்சன் ட்ரேட் இல்லை கைஸ், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் ஃபர்தர் பார்க்கலாம். கேமரன் கிரீன் டு சிஎஸ்கே, எஸ் கைஸ், இதை கிரிப்பஸை ரிப்போர்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. லைக் கேமரன் கிரீன் தான் வாட்ச் அவுட் பிளேயராக கண்டிப்பாக இருக்க போகிறார், எக்கச்சக்க ப்ரைஸுக்கு போக போகிறாரு கேமரன் கிரீன் அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் சிஎஸ்கே மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க டீம்ஸ் கேமரன் கிரீனை எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அண்ட் சிஎஸ்கே சாம் கரனை ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஒரு ஜேமி ஓட்டனை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒன் ஆஃப் த ஒரு ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகதான் போகிறாரு. ஸோ அதே அங்கேயே நம்மளுக்கு கிளாரிட்டி தெரியுது, லைக் சிஎஸ்கே ஒரு ஆல்ரவுண்டர் பக்கம் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது கேமரன் கிரீனாக இருக்கிறதான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. அண்ட் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி சிஎஸ்கேக்கு கேமரன் கிரீன் தேவைப்படுறாரு, பிகாஸ் அவரோட பேட்டிங் விளையாட முடியும். இப்போ ரீசெண்டாக போலிங்குமே நல்லா போட ஆரம்பிச்சிருக்காரு. பட் கேமரன் கிரீனுக்கு சிஎஸ்கே போகணும் அப்படின்னா சிஎஸ்கே 30 crores கண்டிப்பாக போதாது, பிகாஸ் ஆல்ரெடி சஞ்சுக்கு போகணும் சிஎஸ்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இன்ஃபேக்ட் ட்ரேடே நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு 18 crores கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 18 crores போயிடுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 12 crores or 10 crores கிட்ட தான் நிற்க போகுது. அங்கேருந்து சிஎஸ்கேல கண்டிப்பாக கேமரன் கிரீன் எடுத்துன்னு வர முடியாது. ஆப்ஷனில் போய் சஞ்சு எடுத்துக்கலாம்னாலுமே சிஎஸ்கேல கேமரன் கிரீன் எடுத்துக்க முடியாது. அவங்க சொல்கிற மாதிரி 2 பிளேயர் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது. இன்கேஸ் 2 பிளேயர் எடுத்துன்னு வரணும் அப்படின்னா சிஎஸ்கே அவங்களுடைய பாதி டீமை ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஸோ கேமரன் கிரீனுமே சிஎஸ்கேக்கு இப்போ டார்கெட்டட் பிளேயர்ஸை இருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஆர்டிக்கல் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே சஞ்சு சாம்சனுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. சிஎஸ்கே இன்ஃபேக்ட் இப்போவே ட்ரேடை நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அண்ட் சிஎஸ்கே ட்ரேடே நடத்தி முடிச்சிக்கலாம் இப்போ அப்படின்னு சொல்லி இப்போது ஃபைனாக இருக்கிறாங்களாமா. அவங்களோட டிசிஷன் இதுதான் இருக்க போதாமா இப்போது. ஸோ அதை மட்டும் இல்லாமல் இப்போ சிஎஸ்கே முன்னே வந்து பிளேயர்ஸை ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு 3 பிளேயர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று சாம் கரன் அண்ட் கான்வே, இன்னொன்று தான் கைஸ் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ சிவம் துபேவுமே சிஎஸ்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்கும் போதே இது கண்டிப்பாக ஒரு ஃபேக்கான நியூஸ் அப்படின்னு தெரியுது. மேபி சிஎஸ்கே சஞ்சு சாம்சனுக்காக சாம் கரன் அண்ட் கான்வே ஆஃபர் பண்ணிருக்கலாம், பட் சிவம் துபே ஆஃபர் பண்ணுற மாதிரி தெரியல. பட் பிளேயர்ஸை கண்டிப்பாக சிஎஸ்கே ஆஃபர் பண்ணியிருக்கலாமா, லைக் ரிலீஸ் பண்ணுற பிளேயர்ஸை சிஎஸ்கே ட்ரேட் ஆஃபர் வச்சுருக்காங்க சஞ்சு சாம்சனுக்காக. பட் ஆர்ஆர் அதை அக்செப்ட் பண்ணலையாமா. அண்ட் கேகேஆர் ஃபுல்லாக உள்ளே வந்துட்டு இருக்காங்க சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணி தூக்கிட்டு போகிறதுக்காக. லைக் எந்த ஒரு பிளேயருமே நீங்கள் கேளுங்க நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேகேஆர் வந்துட்டு இருக்காங்க சஞ்சு சாம்சனுக்காக. இங்கேருந்து சிஎஸ்கே எப்படி சஞ்சு சாம்சன் எடுத்துன்னு வர போகிறாங்க, பிகாஸ் சிஎஸ்கே சஞ்சு சாம்சன் ட்ரேடை நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு இப்போது விடாமுயற்சியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் கைஸ் இதில் ஒரு பெரிய பாசிட்டிவ் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேகேஆர் டீம்லேருந்து கரண்ட்டாக எந்த ஒரு பிளேயருமே ஆர்ஆருக்கு தேவைப்பட மாட்டாங்க. பிகாஸ் நீங்கள் வெங்கடேஷ் ஐயர் அப்படின்னு சொல்லலாம், கண்டிப்பாக 23 crores ராஜஸ்தான் ராயல்ஸ் வெங்கடேஷ் ஐயர் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி சிஎஸ்கே ட்ரேட் ஃபீ அதிகமாக ஆஃபர் பண்ணால் கண்டிப்பாக சிஎஸ்கே இங்கே இந்த ட்ரேடை நடத்தி முடிச்சிக்கலாம். ஈவன் கேகேஆர் இந்த பிளேயர் கொடுக்குறோம் அந்த பிளேயர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலுமே சிஎஸ்கே ஒரு 2 பிளேயர்ஸை கொடுத்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயர்ஸ் அண்ட் அது கூட சேர்ந்து எக்கச்சக்க ட்ரேட் ஃபீயை கொடுத்தா கண்டிப்பாக சாம்சங் டு சிஎஸ்கே ட்ரேட் நடந்து முடிஞ்சிடும். ஸோ ஓகே கைஸ், இதை பற்றி உங்களோட கருத்து என்ன இருக்குது அதை மறக்காமல் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.